ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறது என்ன சிப்ஸ் அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்துட்டு வாழைத்தண்டு ஃபிங்கர் சிப்ஸுங்க. வாழைத்தண்டுல ஃபிங்கர் சிப்ஸ் அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். யாருனாலும் கண்டே பிடிக்க முடியாது இது வாழைத்தண்டுல செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு இந்த மாதிரி மைனேஸ் அப்புறம் சாஸோட கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். சூப்பரான வாழைத்தண்டு ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை இந்த மாதிரி மேலே இருக்கிற இதெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். நார் இல்லாத வாழைத்தண்டாக இருந்தால் பெட்டர், அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி நார் இருந்ததுன்னா நாரை ரிமூவ் பண்ணிடலாம். ஒருவேளை பெரிய ரவுண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிட்டு நீங்கள் நீள நீளமாக வெட்டிடலாம். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி நீல வாட்டில் வெட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம இதை வந்துட்டு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நம்ம வெட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி சைஸில் வந்துட்டு வெட்டி வச்சுக்கோங்க வாழைத்தண்டை. இப்போ இந்த மாதிரி வாழைத்தண்டை நார் இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி. இப்போ இதில் கலக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, ஒரு 3/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல இந்த மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு போட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், இப்படியே பிரட்டிக்கலாம். ரொம்ப ட்ரை இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து அதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணி பதத்திலேயே இது வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். அது லைட்டாக ஒரு கோட்டிங் மேலே வந்துட்டு ஆகணும் இந்த வாழைத்தண்டு மேலே. அந்த மாதிரி நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரட்டிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மறுபடியும் கூட சேர்த்திக்கலாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம். நான் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற இந்த மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு ரொம்ப நேரம் வைக்கவெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனேயுமே நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துடணும். பாருங்க நல்லா ஒரு மாதிரி கோட் ஆயிடுச்சு இந்த வாழைத்தண்டு மேலே. இப்போ ஒரு வடைச்சட்டியில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடாயிடுச்சு. நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த வாழைத்தண்டு இருக்குதுல்ல, அதை வந்துட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஊற்றி விட்டு போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட வாழைத்தண்டு ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும், அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட வாழைத்தண்டு. இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். சூப்பரான ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மொறு வாழைத்தண்டு ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மயோனைஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ அந்த ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.